பிறகு திமுகவின் தலைமை பொறுப்பை ஏற்பதில் 2 பேருக்கு கடும் போட்டி நிலவியது. ஒன்று வி.ஆர். நெடுஞ்செழியன், இன்னொன்று மு. கருணாநிதி. ஆனால் அண்ணாதுரையின் அமைச்சரவையில் கருணாநிதியை விட அதிக செல்வாக்கோடு இருந்தது நெடுஞ்செழியன் தான். அண்ணாவே தம்பி வா தலைமை ஏற்கவா அப்படின்னு அழைச்சது நெடுஞ்செழியனை தான், கருணாநிதி இல்லை. இப்படி அண்ணா இறந்த பிறகு 2 பேருமே திமுகவின் தலைமைக்கு போட்டி போட எம்ஜிஆர் அப்போ கலைஞரை ஆதரிப்பதா சொன்னார். இதனால நெடுஞ்செழியன் ஓரம் கட்டப்பட்டு கருணாநிதி திமுகவின் தலைவரானார். உண்மையிலேயே அப்போ திமுக அப்படின்னு ஒரு பொதுக்கூட்டத்தில் பேசினாரு. இது அவரு கருணாநிதியை மனசுல வச்சுதான் கேட்டாரு. உடனே கருணாநிதியும் சொத்து கணக்கு கேட்க எம்ஜிஆர் யார் அப்படிங்கிற ரீதியில் பதில் சொல்ல எம்ஜிஆருக்கு பயங்கர கோபம் வந்தது. அவங்களே கட்சியை விட்டு நீக்கிட்டாங்கன்னு உள்ளுக்குள்ள மகிழ்ந்தாரு எம்ஜிஆர். இது மட்டும் இல்லாம மக்களின் அனுதாபத்தை பெற தான் வஞ்சிக்கப்பட்டது போல ஒரு தோற்றத்தை ஏற்படுத்தி பின்னர் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை ஆரம்பிச்சாரு எம்ஜிஆர். அந்த நேரத்தில் உலகம் சுற்றி எடுத்த ஆயுதம் தான் இனவாதம். எம்ஜிஆர் மலையாளி ஆயிற்று, ஒரு மலையாளியை தமிழ்நாட்டை ஆள விடலாமா, இந்தியாவுக்குள் 2 கேரளாக்களை அனுமதிக்க முடியாது, இன உணர்வுள்ள தமிழர்களே சிந்திப்பீர்கள்னு கருணாநிதி பேச அது தமிழர்கள் மத்தியில் சிரிப்பை வரவழைத்தது. எம்ஜிஆர் சுடப்பட்டப்போ அவரோட புகைப்படத்தை தேர்தல் பிரச்சாரங்களில் பயன்படுத்தி அனுதாப ஓட்டை பெற்ற போதோ இல்லை அண்ணாவின் மறைவிற்கு பிறகு திமுகவின் தலைவராகிறதுக்காக எம்ஜிஆரின் ஆதரவை பெற்ற போதோ அவர் மலையாளின்னு தெரியலையா அப்படின்னு அப்பாவி தமிழனே எம்ஜிஆருக்கு ஆதரவாக பேச இதுவே எம்ஜிஆருக்கு ஆதரவான ஒரு அலையை ஏற்படுத்தியது. 1972 கட்சி ஆரம்பிச்ச எம்ஜிஆர் அடுத்த 5 ஆண்டுல, அதாவது 1977 ஆட்சி கட்டிலுக்கு வர்றாரு. அதன் பிறகு 1987 அவர் இறந்து போற வரைக்குமே திமுகவால் ஆட்சியை பிடிக்க முடியல. இலவச தங்கம், இலவச காலனி, இலவச பல்பொடி பட்டது. பொறியியல் படிப்பை வியாபாரமாக்கி இன்னைக்கு பல இளைஞர்கள் வேலை இல்லாம ஆக்கிய பெருமையும் எம்ஜிஆர் தான் சேரும்.